எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிருத்விராஜ். மக்களே, பர்சன்டேஜ் காம்படிட்டிவ் எக்ஸாம்னாவே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த ஒரு கேள்வி ப்ரீவியஸ்ல கேட்ட ஒரு கேள்விதான் மக்களே. சரியா, இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வேல்யூ ஆஃப் மோட்டர் சைக்கிள் 2 years ago was 70,000. 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 இருக்கு. இட் டிப்ரிஷியேட் அட் த ரேட் ஆஃப் 4% per annum. ஒரு வருஷத்துக்கு 4% என்ன ஆகுது, டிப்ரிஷியேட் ஆகுது, அதாவது விலை குறையுது. சரியா, அப்படி குறைஞ்சா பிரசன்ட் வேல்யூ என்ன, இதான் கேள்வி. ஸோ வெரி சிம்பிள். 70,000 இருக்கு. முதல் வருஷம் ஒரு 4% குறையுமா, அப்ப 96%. சரியா, ரெண்டாவது வருஷம் ஒரு 4% குறையுமா, எகைன் ஒரு 96%. அவ்வளவுதான். சோ சால்வ் பண்ணா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். 96 × 96. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு மக்களே. சரியா, n பாத்தீங்கன்னா ரெண்டுமே என்னது 100 கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூ தானே. இது 100 விட 4 கம்மி, இதுவும் 100 விட 4 கம்மி. டோட்டலா எவ்வளவு கம்மியா இருக்கு, 8 கம்மியா இருக்கு. சோ 100ல 8 மைனஸ் பண்ணா என்ன வரும், 92. சரியா, அந்த ரெண்டு நாளே என்ன பண்ணுவோம், பெருக்கி விட்டுருவோம். 4 × 4 என்னது 16. ஸோ 9 2 1 6. இதோட இந்த 7 மல்டிப்ளை பண்ணி விடுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வருது நமக்கு, 5 பாக்கி 1. ஸோ 6 4 5 1 2. ஆப்ஷன் இருக்கா, இருக்கு பாருங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். இதே மாதிரி இன்னொரு கேள்வி உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். இந்த கேள்விக்கான ஆன்சரும் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளோட வேண்டாம் ரேஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.